ராவணன் சீதையை கடத்திச் செல்லும் போது ஜடாயு அவரை தடுக்க முயன்றான். இருவருக்கும் கடும் போராட்டம் நடந்தது. ஆனால் ராவணன் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டி அவனை நிலத்தில் வீழ்த்தினான். கடும் வலியில் துடித்த ஜடாயு தாகத்தால் சோர்ந்து உயிர் இழக்கும் நிலையில் இருந்தான். அதை கண்ட சீதை தனது காலை பாறையில் பதித்து தண்ணீர் ஊற்றச் செய்தாள். அந்த தண்ணீரை அருந்திய ஜடாயு ராமர் வரும் வரை உயிர் வாழ முடிந்தான் என்று நம்பப்படுகிறது. ஆந்திர மாநிலம் லேபாக்சி கிராமத்தில் ஒரு பாறையில் பதிக்கப்பட்ட காலடி தடம் காணப்படுகிறது. இது சீதையின் பாதம் என நம்பப்படுகிறது. இதிலிருந்து தொடர்ந்து நீர் ஊறுகிறது என்பதும் அதிசயமானது. சுமார் 2.5 அடி நீளமுள்ள இந்த காலடி தடத்தை வைத்து கணிக்கும் போது திரேதா யுகத்தில் மனிதர்கள் 25 அடி உயரமாயிருந்ததாக கூறப்படுகிறது. புராண குறிப்புகளின்படி சத்திய யுகத்தில் மனிதர்கள் 32 அடி உயரமாயிருந்தனர். திரேதா யுகத்தில் 25 அடி, துவாபர யுகத்தில் 14 அடி, கலியுகத்தில் 7 முதல் 9 அடி வரை குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த காலடி தடத்திலிருந்து நீர் ஊறுவதற்கான விஞ்ஞான காரணம் யாருக்கும் விளங்கவில்லை.